உலகெலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மொழிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அன்பான மெய்யன்பர்களே, இந்த வாரத்திலே செருத்துணை நாயனார் அவருடைய வரலாற்றை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். செருத்துணை நாயனார் மிக தஞ்சை மாநகரத்திலே, தஞ்சை மாவட்டத்திலே மிக சிறப்பானதொரு பழங்குடி மக்கள்லாம் வாழ்கின்றார்கள். உள்ளும் புறமும் அப்பழுக்கற்ற ஒழுக்கம் நிறைந்த நேர்மை நிறைந்த சக மக்கள் மீது பாசம் கொண்ட ஒரு பழங்குடி மரபிலே மிக சிறப்பான வகையிலே செருத்துணை நாயனார் தோன்றியிருக்கார். செருத்துணை நாயனாரை பற்றி தஞ்சை மன்னவனாம் செருத்துணை தன் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட சிறப்பானதொரு நாயனார். அவர் பழமை மிகுந்த வேளாளர் மரபு. சிவனடியார்கள் அநேகமாக வேளாளர் மரபிலே பார்க்க முடியும். அப்படிப்பட்ட வேளாளர் மரபிலே மிக தூய்மையான ஒரு குடும்பத்திலே அவர் வாழ்ந்து வருகிறார். செருத்துணை நாயனார் அப்படியே சிவனடியார்கள் மீதும் சிவபெருமான் மீதும் எல்லா சிவனடியார் போன்று அவரும் மிகுந்த பக்தி கொண்டவர். இவர் படிப்படியாக ஆலயங்கள்லாம் தரிசித்து கொண்டு திருவாரூரை வந்தடைந்தார். திருவாரூர் என்று சொன்னாலே மிக சிறப்பான ஊர். எந்த வகையில் சிறப்புன்னா, அந்த கோயிலை பார்த்தா சாதாரணமாக சில பேர் கோயிலுக்கு போகிறோம், ஒரு 30 நிமிஷத்தில் கோயில் பார்க்க முடியும் வச்சுங்க. திருவாரூர் கோயிலில் 30 நிமிஷம் பத்தாது, 3 மணி நேரமாக இருந்தாலும் பத்தாது. அப்படிப்பட்ட வகையிலே சிறப்பானதொரு திருவாரூர். வான்மீகநாதருடைய அந்த மூலஸ்தானத்தை பார்க்கலாம், தியாகராஜ சுவாமியை பார்க்கலாம், அதே போன்று கமலாம்பிகையை பார்க்கலாம். இப்படி பல்வேறு சிறப்பு கொண்ட திருவாரூர். அந்த திருவாரூரிலே ஆழித்தேர், தமிழ்நாட்டில் தேர்னு சொன்னாலே மிக சிறப்பான தேர் திருவாரூர் தேர். அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு ஆலயம் கொண்ட ஊர். இந்த ஆலயத்தை பற்றி நிறைய சொல்லலாம், அடுத்தடுத்த சொற்பொழிலே சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஆகையினாலே சிறப்பானதொரு திருவாரூர், சிறப்பானொரு தெப்பக்குளம் கொண்ட ஒரு திருவாரூர், சிறப்பான விநாயகர்கள் 5 விதமான விநாயகர்களை கொண்ட திருவாரூர். இப்படி பல சொல்ல முடியும். அப்பர் பெருமான் யாழித்தேர் வித்தகனை நான் கண்டேன் ஆரூரே என்று பாடியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, அப்பர் பெருமான் மிக சிறப்பாக திருவாரூர் பற்றி பாடியிருக்கின்றார். அநேகமான கோயில்களுக்கு பெரிய புராணங்கள் உள்ள கோயில்கள் கூட வரலாறு இருக்கும். ஆனால் திருவாரூர் கோயில் எப்பொழுது கட்டினாங்க, யாரால கட்டினாங்க, இதுவரைக்கும் அந்த வரலாறு அகப்படலை. இப்போ மட்டுமில்லை, திருநாவுக்கரசர் காலத்திலே அது அகப்படலை. அப்படி இன்னும் திருநாவுக்கரசர் அந்த தியாகேசரை பற்றியும் வான்மீகநாதரை பற்றி பாடுறாங்க. திருவினான் ஓர்பாகம் சேர்ந்ததற்கு முன்னோ பின்னோ. அது மட்டுமில்லை, தில்லைவாழ் அம்பலத்தாடுவான் புகுவதற்கு முன்னோ பின்னோ, திசையெட்டும் தெரிவிப்பதற்கு முன்னோ பின்னோ, திருவாரூர் கோயிலாக கொண்ட நாளே. எந்த நாளில் கட்டியிருக்காங்க தெரியாது. அவர் எப்படி சொல்கிறாரு அப்பர் சுவாமிகள்,
திருவினான் ஓர்பாகம் சேர்வதற்கு, அதாவது அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லுவாங்க இல்லையா, சிவபெருமான் பார்வதி. இந்த அர்த்தநாரீஸ்வரர் அந்த அர்த்தநாரீஸ்வரராக சிவபெருமான அம்மையை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னோ பின்னோ. அதே போன்று தில்லையோல் அம்பலத்தான் சிதம்பரத்தான் இந்த அம்பலத்தாடுவான்ற நடனம் இருக்கே, ஆடுகின்ற ஆனந்த தாண்டவம், அந்த ஆனந்த தாண்டவத்திற்கு முன்னோ பின்னோ 8 திசைன்னு சொல்லுவாங்க இல்லையா, 8 திசைகளை மக்கள் அறிவதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலாக கொண்ட நாளே. எந்த நாளில் கட்டினாங்க தெரியாது. இப்படி பலவாறு திருநாவுக்கரசர் திருவாரூர் பற்றி பாடியிருக்கார். எல்லாருமே திருவாரூர் போயிட்டு வரணும். அந்த அளவுக்கு சிறப்பான ஊர் திருவாரூர். அடியேன் சென்றிருந்தேன். 3 மணி நேரம் பத்தாது, ஒரு நாள் வேணும். அப்படிப்பட்ட ஊர் திருவாரூர். வான்மீகநாதர் ஆலயம், தமிழில் புற்றிலம் கொண்ட பெருமான். அதே போன்று தியாகராஜர், கமலம்பாள், அந்த தேர் இழுக்கும் போதே கூட தியாகேசா ஆரூரா என்று தான் தேர் இழுப்பாங்க. அப்படி ஒரு சிறப்பானதொரு ஊர். அதே போன்ற அப்பர் பெருமான் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர வந்து அரசே போற்றி. இப்படி நிறைய விஷயங்கள் திருவாரை பற்றி சொல்ல முடியும். அப்படிப்பட்ட சிறப்பான கோயிலே செருத்துணை நாயனார் அப்படியே ஆன்மீகம் வளர்ந்து கொண்டு வளம் வந்து எல்லா தெய்வங்களுக்கும் மனமாற பிரார்த்தனை செய்துவிட்டு வந்து கொண்டே இருக்கின்றார். அந்த நேரத்தில் செருத்துணை நாயனாருடைய பட்டத்தரசியார் அங்கே அந்த புஷ்ப மண்டபம் அப்படி சொல்லுவாங்க, வேதாசிரியர் தேவாசிரியர் மண்டபம்லாம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல நந்தவனம் பக்கத்திலே அந்த அம்மா ராணி வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே முதல்ல சொன்ன மாதிரி அழகான இந்த பக்திபூர்வமாக அம்சமான நடையை வந்து கொண்டிருக்காங்க. அங்கே அந்த தோட்டத்தின் கீழே ஒரு அழகான புது மலர் கிடந்தது, விழுந்து கிடந்தது. அதை எடுத்தாங்க அந்த பட்டத்தரசி. முன்னே ஒரு கதையில் வந்த மாதிரி எடுத்து முகர்ந்தாங்க. பட்டத்தரசி அந்த மலரை எடுத்து முகர்ந்து அந்த சுவாசிப்பதை அரசர் பார்த்து விட்டார். பார்த்த உடனே அவருக்கு பொறுக்க முடியல. என்ன, முதல்ல சொன்ன மாதிரி சிவாகம முறையிலே யார் தவறுனாலும் அவர் ஒப்புக்கொள்ள மாட்டார், அவரும் தவற மாட்டார். அப்படி ஒரு நிலையிலே உடனே வேக வேகமாக வந்தார். ஒரு பெரிய கூர்மையான கத்தியை எடுத்தார். கத்தியை எடுத்த உடனே அந்த அழகான அந்த பட்டத்தரசின் கூந்தலை இழுத்து அப்படியே ஒரு மேட்டில் உட்கார வச்சார். ஒரு கையில் மூக்கை பிடிச்சார், இன்னொரு கையில் அந்த மூக்கை அறுத்து விட்டார். சிவனுக்கான புஷ்பத்தை முகர்ந்தது அபராதம் என்று சொல்லி மூக்கை அறுத்துட்டார். இரத்த வெள்ளத்திலே பட்டத்தரசி சாய்ந்துட்டாங்க. அப்போது தன்னை அறியாமல் தாம் இப்படி செய்தோம் என்றாலும் கூட அவரால் சிவநாமத்தை சொல்லாமல் இருக்க முடியல. அப்போது மனத்திருந்த கருத்தறிந்து முடிப்பாய் நீயே, மனத்திருந்த கருத்தறிந்து முடிப்பாய் நீயே, மலர் சேவடியின் மேல் வைத்தாய் நீயே, சினத்திருந்த திருநீல கண்டன் நீயே, சினத்திருந்த திருநீல கண்டன் நீயே, திருவையாறகலாத செம்பொன் ஜோதி ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே என்று பாடி மனசு அமைதி பெற்றார். அப்படி பதிகத்தை பாடிட்டு ஆண் சிங்கம் போல நின்று தொடர்ந்து பல்லாண்டுகள் சிவத்தொண்டு புரிந்து செருத்துணை நாயனார் சிவனடி அடைகிறார்கள். இந்த வகையிலே செருத்துணை நாயனாருடைய
அந்த வரலாற்றை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மதிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். அடுத்த வாரத்திலே சிவனடியாருடைய நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் சந்திப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.